தூய சக்தி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். இந்த கட்சி கௌரவம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜயபாஸ்கர் தலைமையில் ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் விஜய் முன்னிலையில் தாவேக்கால இணையிற மாதிரி ஒரு இது டாக் ஓடிட்டு இருக்கு. அப்போ கூடுதலாக இன்னும் சில எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கரோட வெளியேறலாம். திமுக இருந்து வர்றவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி வர்ற ஆட்கள் லாப நோக்கத்தோட தான் உள்ள வரான். ஏன்னா அப்படி வேற மாதிரி ரெடியான வந்தவன் சம்பாதிக்க தான் குறிக்கோள். இப்போ அவன் இந்த கட்சியுடைய தனித்தன்மையை மாத்திடுவான். கட்சி யார் கைப்பற்றுறதுல புசிக்கும் ஆதவுக்குமே ஒரு பனிப்போர் போய்கிட்டு இருக்கு. திமுகவில் இப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்குது. தலைவரே தோத்துட்டார். கட்சி யாரும் வெளியில் போகாத அளவுக்கு பார்த்துக்கிறான். தோல்விக்கு காரணம் என்னன்னு அந்த குழு அறிக்கையும் கொடுத்துச்சு. மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக தான் இருக்குது அந்த அறிக்கை. இப்போ அதை வச்சுக்கின்னு ஸ்டாலின் முழிச்சுன்னுறாரு. நடவடிக்கை எடுத்தா வெளிப்படுவாங்க. தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டா அவர் எந்த லெவலில் இருப்பாரோ. இந்த பயத்தில் 77 வருஷ கட்சி இத்தனைக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. தலைவருடைய பையன் உதயநிதி வேற இருக்காரு. இவ்வளோ இருந்து அந்த கட்சியில நடவடிக்கை யோசிக்கிறார். 3வது இடத்துல இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்தா உதவி கேட்குறான். டக்குன்னு பிடிச்சிருமா வேணாவா? அப்பவும் யோசிச்சோன்னா காங்கிரஸ் டக்குன்னு உள்ள இறங்கிட்டான். இப்போ இந்த விஷயங்களால தான் கோச்சிக்குன்னு ஒரு டீம் வெளியே போகுது. அதுல சில தடுமாற்றங்கள் வருது. பல பேர் திரும்பிடுறாங்க கட்சிக்கு. நீங்க அதுக்குள்ளேயே அவங்கள மாவட்ட செயல பதவியை பிடிங்கிடுறீங்க. திரும்பினவங்க ஒரு சந்தேகத்தோட தான் இருப்பாங்க. வெளியே போயிட்டோமே, திரும்பி வந்துட்டோமே, தலைவர் நம்மளை எப்படி பார்ப்பாரு, தலைமை எப்படி பார்க்கணும், சரி போனீங்க வந்தீங்க ரைட்டு, இனிமேலாவது ஒழுங்கா இருங்க அப்படின்ட்டு குடும்ப பதவியை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு மாவட்ட செயலாளர் பதவி தான் ஒருத்தன் கட்சியிலேயே பெரிய மரியாதை. விஜயபாஸ்கர் ஏன் ராஜினாமா பண்ணாருன்னா அவருக்கு மாநில பொறுப்பு கொடுக்குறீங்க. மாவட்டத்தில் ஒரு செயலாளர் இல்லையே, நீங்க மாவட்டத்தில் எப்படி அரசியல் பண்ண முடியும்? CV சண்முகம் அந்தரில் நிற்கிறாரு. SP வேலுமணிக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்கல. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட தமிழக அரசு தாவேக அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அந்த எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஒரு அரசாங்கம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அந்த நிலைமை இன்னும் வரல, இன்னும் எதுவுமே செட்டில் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது தகவல்கள் வருது. ஏன்னா இவங்க இருப்பாங்களா, CPI இருப்பாங்களா, முஸ்லீம் லீக் கட்சி இருப்பாங்களா, VCK ஆதரவு கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் தாவேக அரசுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அரசு வந்த பிறகு ஏகப்பட்ட சந்தேகம் அது இதுன்னு நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே சமூக வலைதளங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் போட்டு அதுக்கு பல பேர் இரையாகி அந்த மாதிரி வர்றது. சில விஷயங்கள் இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டான ஒரு ரூட்டு அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. எதையாவது வளரிட்டு இருப்பாங்க. பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்க பல பேருமே நடைமுறை தெரியாமல் வளர்றவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பிக்கிட்டு அதுதான் கரெக்டுன்னு பரவறதுனால வர விஷயந்தான். தாவேகா ஆட்சி 108 தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே அதிமுக போய் கேட்குறாங்க. அதிமுக யோசிக்கிறாங்க. அந்த கேப்பில் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ ஒன்று திருச்சி கிழக்கு கணக்கில் வராது. 107 + 5 112 ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ பாஜக காங்கிரஸ் கூட விஜய் சேர்ந்ததுனால காங்கிரஸ் வளரும், அதை நமக்கு ஏன் அந்த வாய்ப்பை விடணுன்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவை நீங்கள் சேர்ந்து ஆட்சி அமைங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் சொன்னவர் பிரபலம், பெரிய பிரபலம். இந்த இதில் 120 இவர்கள்ட்ட இருக்குது. 120 அங்கே 112. ஒன்று திருச்சி கிழக்கு, ஒன்று அமமுக இல்லை பாஜக ஒன்று 234 கணக்கு கரெக்டாக வரும். அப்போ 120 பேரை வச்சுக்கிட்டு ADMK சேர்ந்து நிற்கலான்னு முடிவெடுக்கிற பொழுது ராகுல் காந்தி இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே அடிமையாகவே ஆயிட்டாங்க. திமுக தான், ஸ்டாலின் தான் எங்கள் தலைவன்ற மாதிரி அவங்களும் ஓகே, ஆட்சி உட்கார போது, எடப்பாடி CM ஆக போகிறாரு, திமுக ஆதரிக்க போகுது, மற்றவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அமைச்சர் பதவி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. அந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி டெல்லியில் இருக்கிற அந்த CPI தலைவர்கள் ராஜா MA பேபியை தொடர்பு கொண்டு, என்னங்க இந்த மாதிரி பிஜேபியுடைய ஐடியாவில் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகுது, நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எது சரியும் அவங்கள போய் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் அங்கேருந்து இவர்களை கூப்பிட்டு நம்ம கட்சி முடிவு தாவேக ஆதரிக்கும். டெல்லி தலைமை உத்தரவிட்டோன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த டைமில் MA சண்முகம் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா கோபமாக பேட்டி கொடுத்துருப்பாரு. நாங்கள் தாவேக ஆதரித்தாலும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி வினோதத்தெல்லாம் அப்போ பார்த்தோம். அப்போ வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக திருமணமாகி செல்கிற மணப்பெண் மாதிரி அப்படியே அழுதுக்குன்னு மூக்க சிந்திக்கிட்டு இவங்க போய் தாவேக ஆதரவு கொடுக்குறாங்க 4 பேர். அப்போ 116 ஆகிடுது. இங்கே 4 குறைஞ்சனால இங்கே 116 ஈக்குவலாயிடுறாங்க. ஆனாலும் இவர்கள் ஆட்சி அமைக்க 118 தேவை. ADMKல 25 பேர் ரெடியாக இருக்காங்க, நாங்கள் ஆதரவு தரோன்னு. ஆனால் கவர்னர் என்ன சொல்லிட்டாரு, 118க்கான லெட்டர் கொடுங்க,
யார் 118 பேர்னு. அந்த நேம் கேட்குறாரு. நேம் இல்லை, பார்ட்டியுடைய ஆதரவு. ஓகே, ஆதரவு கடிதம், கட்சி ஆதரவு இருக்கணும். அதுல இவர்கள் போயிட்டு 116 முஸ்லீம் லீக்ல ஒருத்தர் பாருக்குன்னு அவரு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. அமமுக ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுக்குறாரு, காமராஜ். இதை வாங்கிட்டு போய் நாங்கள் 118 கொடுக்குறாங்க. அமமுக ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாலும் அந்த கட்சி லெட்டர் பேட்ல கொடுக்கணும். அந்த கட்சியுடைய பேரண்ட் பாடி பொதுச்செயலாளர் கொடுக்கணும். இங்க முஸ்லீம் லீக் கொடுக்கணும். இது கொடுக்கலன்னு கவர்னர் ரிஜெக்ட் பண்றாரு, போய் ஒழுங்கா வாங்கிட்டு வாங்கன்னு. அப்போ 118 தேவைன்றப்போ இவர்கள் மறுபடியும் பேசும்பொழுது ராகுல் காந்தியே மறுபடியும் ஹெல்ப் பண்றாரு. முஸ்லீம் லீக் இங்கே இருக்கிற காதர் மொய்தீன்கிட்ட போய் அருண்ராஜ் உதவி கேட்குறாரு. அப்போ காதர் மொய்தீனுடைய அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு எங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் தான், நாங்கள் அவர்கிட்ட எப்படி அவர் அங்கே உட்கார வச்சிருப்பாரு, இதுவாக கூட இருக்காரு, ஏதோ ஒரு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு நாங்கள் தலைவர் ஸ்டாலின் தான், அந்த முடிவு தான் அப்படின்ற கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சாங்க. அப்போ அவரும் இது வேலைக்கு ஆகாதுன்னு தான் வந்திருப்பார். ஆனால் டெல்லியில இருந்து ராகுல் காந்தி அங்க பேசி குஞ்சாலி குட்டின்னு சொல்லிட்டு இவங்க பொதுச் செயலாளர் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் அங்க முஸ்லீம் லீக் கூட்டணி, முஸ்லீம் லீக் மதசார்பற்ற கட்சி, அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி ஒரு பிஜேபி ஆதரிக்கிற கட்சியை இது பண்ணுவீங்கன்னா அவர்களும் இங்க ஆதரவு கொடுத்துருவாங்க. அப்ப 118 ஆயிடும். 18 ஆன உடனே இவர்கள் கவர்னர்கிட்ட உரிமை கோரலாம். இருந்தாலும் ஒரு சந்தேகத்தின் பேர்ல திருமாவளவன்ட்ட இவர்கள் கேட்பாங்க. வாங்க சார், அது வரைக்கும் திருமாவளவன் ஆதரவு கொடுக்கல. ஆமா, அவருதான் ஸ்டாலின் தான் அவரும் ஊட்டியிருந்தார். இந்த கேப்ல தான் திருமாவளவனை முதல்வராக்கி பிளான் பி முதல்வராக்கி திமுக அதிமுக ஆதரிக்கிறது. அப்படி ஆதரிச்சா இடதுசாரிகளும் முஸ்லீம் லீக்கும் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இது என்ன பண்ணாலும் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. இன்னொன்று இடதுசாரி தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. தாவேக ஆதரவு முஸ்லீம் லீக்கை முடிவெடுத்துச்சு. இனி திரும்ப மாட்டோம்னு தான் பிளான் பியும் விட்டுட்டு திருமாவளவனையும் கைவிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் காலையிலேருந்து இழுத்தடிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு லெட்டர் கொடுக்குறாரு. இவங்களும் அடிச்சு பிடிச்சி அந்த லெட்டரை வாங்கிட்டு ஓடுறாங்க. அந்த சினிமாவில் வர கிளைமேக்ஸ் லெட்டர்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தூக்கு தண்டனை அந்த ராஜாஜி ராஜாவில் வரும், தூக்கு போய் நிறுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாது, சினிமாவில் பண்ணலாம். அது மாதிரி கடைசி நேரம் பிடிச்சலாம், ஆளுநரை கவர்னர் பிடிச்சிடலான்னு போகிறாங்க. அவர் கேரளாவுக்கு கிளம்புறான்றார். அவர் 7 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, பார்க்க முடியாதுன்றாரு. ஏன்னா அவர் 6 மணிக்கு கிளம்பணும். உடனே மனசு அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு பட்டினப்பாக்கம் ஆஃபீஸுக்கு திரும்புகிறாங்க. இந்த நேரத்தில் ஏடிஎம்கே சைடில் 25 பேர் ஆதரவு இருக்குது. இனி பிளான் பியும் சக்ஸஸ் ஆகாது அப்படின்றப்போ வேறு வழி இல்லாமல் சரி கூப்பிட்ருங்க. இதுக்கப்புறம் கவர்னர் மறுதளிச்சு அதை 118ன்னு 120 வச்சுருக்காங்க. லெட்டர் கொடுக்குற நேரத்தில் லெட்டரை வாங்காமல் இதை காரணமாக வச்சு ஜனாதிபதி ஆட்சி 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தே ஆகணும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தள்ளிப்பட முடியாது. அப்படின்றப்போ நல்லா இருக்காது, இந்த அரசை பழி வாங்குற மாதிரி ஆகும் அப்படின்னோன்னா கவர்னரு கேரளா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க போய் லெட்டர் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்தது. அப்போது இவ்வளோ ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இறுகி போய் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அதிமுக 25 ஆதரவுன்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 145 உறுப்பினர்களோட அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. இந்த நேரத்தில் தான் இந்த அறகுறைகள் கண்டதை கிளப்பி விடுறாங்க. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் இந்த ஆட்சி கவுந்துரும். எப்படி கவுரும் இல்லை, இதில் இருந்தே ஒரு 10 பேர் வெளியே போகிறாங்க. தாவேகால இருந்த மற்ற கட்சியிலேருந்தே ராஜினாமா பண்ணிட்டு உள்ளே வரான். ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கிறது நல்லதுன்னு. அப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்க வெளியே போவானா, அதுவும் தாவேகால இருக்கவன் இப்போத்தி நிலைமைக்கு வெளியே போவானா, இப்படிலாம் ஒரு பெரிய பத்திரிகை எழுதுது. சரி, அப்படியே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஆட்சி எப்படி கவரும்னா, இல்லை ஆட்சி கவர தான் செய்யும் அப்படி இப்படின்னு. எங்கேருந்து கவரம்னு திருப்பி கேட்டால் கடைசியில் அவங்களால பதில் சொல்ல முடியல, ஆட்சி கவராது. அப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றி அறகுறைகள் தான். யாராவது ஒன்று சொன்னால் நம்பிடுறது, கிராஸ் செக் பண்ணுறது கிடையாது. கிராஸ் செக் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அரசியல் தலைவர்களாக நான் பார்க்குற பல பேருக்கும் இந்த நாலேஜ் இல்லை. பத்திரிகையாளர்னு பேசிகிட்டு இருக்க பல பேருக்கும் இந்த நாலேஜ் இல்லை. அப்போ அந்த பத்திரிகை அப்படி எழுதியிருக்கான், நான் சொல்கிறேன் திட்டுறேன் கிடையாது. ஆனால் அவன் அவ்வளோ எழுதின கட்டுரையில் ஒரே ஒரு பேராகிராஃப் சின்னதாக சபாநாயகர் தோற்று போயிட்டா ஆட்சி கவர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சபாநாயகர் மட்டும் மாற்றுவாங்கன்னு எழுதியிருக்கான். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டோரி எழுதிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஆட்கள் இரையாகிறாங்க. 2வது எல்லாருக்கும் அமைச்சர் பதவி. காங்கிரஸுக்கு 2, விசிகாவுக்கு 1,
வேற யாரு 1 2 இடதுசாரிகள் வெளியில இருந்து ஆதரவு, முஸ்லீம் லீக்குக்கு 1. அப்போ முஸ்லீம் லீக்கோ இல்லை விசிகாவோ நினச்சா வெளியே வர முடியாது. வந்தால் திருமாவளவன் மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு வன்னியரசு அங்கேயே இருந்துவார். இடதுசாரிகள் ஆதரவுன்றது டெல்லி முடிவு. இங்கே இருக்கிற சண்முகமோ வீரபாண்டியனோ முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. அப்போ நீ எப்படி இந்த ஆட்சிக்கு வரும்? ஆனாலும் இவர்களுக்கு ஒரு சந்தேகம், பயம் இருந்துகிட்டே இருக்கு. தாவை கலந்து இது அதிமுக கலந்து வர்றவங்கள ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது வகையான குதிரை பேரம்னா குதிரை பேரம் தான். ஏன்னா தாவேக்காக்கூடிய அடிப்படை தன்மை இந்த மாதிரி வர்ற ஆட்கள் லாப நோக்கத்தோடு தான் உள்ளே வர்றான். அவன் வந்து இவங்க சொல்கிற தூய சக்தி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவன் ஏற்கனவே அப்படி வேற மாதிரி ரெடியானி வந்தவன், சம்பாதிக்கிறது தான் குறிக்கோள். அப்போ அவன் வந்து இந்த கட்சியுடைய தனித்தன்மையை மாற்றிடுவான். அது ஒரு பக்கம். அது உள்ளுக்குள்ளே வேறு சில பனிப்போர்லாம் நடக்குது. கட்சி யார் கைப்பற்றுறதுன்றதுல புஷிக்கும் ஆதவுக்குமே ஒரு பனிப்போர் போய்கிட்டு இருக்கு. வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாத்தையும் ஆதவ் சேர்த்து பண்ணார்னா நாளைக்கு புஷி கையில் தான் கட்சி இருக்குது, புஷியானது கையில். அப்போ அதை கொஞ்சம் இங்கே வெளியில் இருக்க ஆளை கொண்டு வந்து ஈக்குவல் பண்ணால், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணால் கட்சி கையில் எடுக்கலான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது உள்ள அரசியல். அப்போ இதுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு இந்த கட்சி கௌரவம் இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, அவர்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் அமைச்சரவை கரெக்டாக அமைச்சாங்க. அதில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் கிளாஸ் ரூம்னா ஒரு 10-15 பசங்க, ஒரு 5 பசங்க ரொம்ப துடிப்பாக இருப்பான், ஒரு 5 பேர் கொஞ்சம் துடிப்பாக இருப்பான், கொஞ்சம் ஆவரேஜாக இருப்பான், கொஞ்சம் பேர் ஒன்றுக்கு உதவாத இருப்பான். அமைச்சரவே அந்த மாதிரி தான். நீங்கள் துடிப்பாக இருக்கிறவங்க, ஓரளவுக்கு துடிப்பாக இருக்கிறவங்க, ஆவரேஜாக இருக்கிறவங்க, காணாமல் போனவங்க 33 பேரில் பல பேர் தேடுறோம் எங்கே இருக்காங்கன்னு. ஆமாம். என்னுடைய விமர்சனமே அந்த பால்வளத்துறையில் தொடர்ந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா நான் தொடர்ந்து ஒன்றுமே உதவாத ஆள் தான் பால்வளத்துறை போவாங்க. ஆவினுக்கு இன்னைக்கு வேற லெவல் போகலாம். ஆனால் அந்த அமைச்சர் அப்படியே இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றுமே கேட்க முடியாதுங்க, செல்வாக்கு மிக்க பெண்மணின்றாங்க. அவங்கள கேட்க முடியாதுன்னா அவங்கள அமைச்சரவை தான் நம்ம கேட்குறோம். ஒழுங்காக செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு. சில பேர் கரெக்டாக அந்த வெள்ளை அறிக்கை இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறாங்க. இன்னும் பல பேர் வெள்ளை அறிக்கைலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஓவராக போய் அப்புறம் முதலமைச்சர் கூப்பிட்டு கொஞ்சம் அடக்கி வாசி ரொம்ப ஓவராக போகிறன்ற மாதிரிலாம் போகுது. இதெல்லாம் ஒரு பார்ட்டு. இது ஏன் இவ்வளவு பெருசாக எல்லாராலையும் பார்க்கப்படுதுன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி. சமூக வலைதளம், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் வர்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு வர்றது இதெல்லாம். அதனால நமக்கு இது எல்லாமே பெருசா தெரியுது. சரி, இன்னைக்கு பார்த்தோம்னா அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரா ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. விஜயபாஸ்கர் இன்னும் சில முக்கிய புள்ளிகள்லாம் தாவேகா பக்கம் வரப்போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? நேற்று சபாநாயகர்கிட்ட ஒருத்தர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதோட 6+1 7. இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? இந்த ஆக்ஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் ஒரு கட்சி தலைமை தோல்வி வரும் பொழுது கட்சியை பாதுகாக்க வேண்டியது கட்சி தலைமையுடைய முக்கியமான. திமுகவில் இப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்குது. தலைவரே தோத்துட்டாரு. ஆனால் கட்சி வந்து யாரும் வெளியில் போகாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அவர்கள் ஒரு குழு அமைச்சாங்க. தோல்விக்கு காரணம் என்னன்னு அந்த குழு அறிக்கையும் கொடுத்துச்சு. கொடுத்தவொன்னே நான் எடுப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு. ஆனால் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக தான் இருக்குது அந்த அறிக்கை. இப்போ அதை வச்சுக்கின்னு ஸ்டாலின் முழிச்சுன்னுக்கிறாரு. நடவடிக்கை எடுத்தால் வெளிப்படுவாங்க. தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டால் அவர் எந்த லெவலில் இருப்பாரோ இந்த பயத்தில் 77 வருஷ கட்சி. இத்தனைக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, தலைவருடைய பையன் அப்படின்னு. உதயநிதி வேற இருக்காரு. இவ்வளோ இருந்து அந்த கட்சியில் நடவடிக்கை யோசிக்கிறாங்க. இவர் 5 பேரில் ஒருத்தர். இவர் பொதுச் செயலாளர் ஆனார். கூட இருந்த எஸ்பி வேல்மணி, தங்கமணி இவங்களால தான் அவர் நீடிச்சு நிற்க முடிஞ்சது. இவர் எனக்கு என்னன்னு இப்போ வெளியில் போனவங்க அவருடைய பல விஷயங்கள்ல நடைமுறையில் பிரச்சனையாகி தான் பலர் வெளியே போகிறாங்க. தாவேகா முதல்ல இவங்கள்ட்ட கூட்டணிக்கு பேசுகிறாங்க. 90 எம்எல்ஏ 90 தொகுதி துணை முதல்வர் கொடுங்கன்னு. அதில் கலைஞர் மாதிரி இருந்தால் நீக்கி போக பேசி ஒரு 60 தரம்பா துணை முதல்வர் தரம்பா பார்த்துக்கலாம்ப்பா, அப்படி உள்ளாட்சியில் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணியிருந்தா இன்னைக்கு இபிஎஸ் முதலமைச்சர், விஜய் துணை முதல்வர், கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கோம். ஆனால் நாம் வந்து கூட்டணி ஆட்சியா? நாம் யார்? அதாவது சூழ்நிலையை உணராமல் அப்படி இப்படின்னு தள்ளி விட்டாங்க. அப்போ கேட்டவங்கள்ட்ட நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் பார்த்துக்கலாம். சூழ்நிலையாக அப்படி இருந்துன்னு வச்சிங்களேன். எல்லாரும் தப்பு கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் தோத்துட்டீங்க, 3ஆவது இடத்துல இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்தால் உதவி கேட்குறாங்க. 108 வந்தோன்னா உங்கள்கிட்ட கேட்குறாங்க. டக்குன்னு பிடிச்சினுமா வேணாவா? அப்போவும் யோசிச்சோன்னே காங்கிரஸ் டக்குன்னு உள்ள இறங்கிட்டான். இப்போ இந்த விஷயங்களால தான் கோச்சிக்கணும் ஒரு டீம் வெளியே போகுது. இதே சொல்லிட்டே போகுது.
அதில் சில தடுமாற்றங்கள் வருது, பல பேர் திரும்பிடுறாங்க கட்சிக்கு. நீங்கள் அதுக்குள்ளேயே அவங்கள மாவட்ட செயலர் பதவியை பிடிங்கிடுறீங்க, பலரும் திரும்பிடுறாங்க. இப்போ திரும்பினவங்க ஒரு சந்தேகத்தோடு தான் இருப்பாங்க, வெளியே போயிட்டோமே, திரும்பி வந்துட்டோமே, தலைவர் நம்மளை எப்படி பார்ப்பாரு, நம்மளை தலைமை அரவணைக்குமா, தலைமை எப்படி பார்க்கணும், சரி போனீங்க வந்தீங்க ரைட்டு, இனிமேலாவது ஒழுங்கா இருங்க அப்படின்ட்டு பிடுங்கின பதவியை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பிடுங்கின பதவியை கொடுக்காம வச்சிருந்தா, ஒரு மாவட்ட செயலாளர் பதவி தான் ஒருத்தன் கட்சியிலேயே பெரிய அமைச்சருக்கு ஈக்குவலான. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் ராஜினாமா பண்ணாருன்னா, அவருக்கு மாநில பொறுப்பு கொடுக்குறீங்க, மாவட்டத்தில் ஒரு செயலாளர் இல்லையே, நீங்க மாவட்டத்தில் எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஒண்ணுமே இல்லையா? அவரு பேசி பார்த்துருப்பாரு, லாஸ்ட்ல அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. விஜயபாஸ்கரும் அதே கதை தான். சிவி சண்முகம் அந்தரில் நிற்கிறாரு, எஸ்பி வேலுமணிக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்கல, இப்போ அவரும் அந்தரில் நிற்கிறார். இப்போ முக்கிய டாபிக்கே அவரு தான். அவரு கட்சி பதவிகளை கொடுத்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்ததா தகவல். அவரு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் விஜயபாஸ்கர் தலைமையில ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் விஜய் முன்னிலையில், முதல்வர் முன்னிலையில் கட்சியை தாவேக்கால இணையிற மாதிரி ஒரு இது டாக் ஓடிக்கிட்டு இருக்குது. அநேகமாக வரும் வாரத்தில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கூடுதலாக இன்னும் சில எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கரோட வெளியேறலாம். சார் எவ்வளவு சார் போவாங்க? நேற்று வந்து 6+1 7, விஜயபாஸ்கரோட சேர்த்து 7. நாங்க அங்கங்கன்னு விசாரிக்கும் போது இன்னொரு 15 வரைக்கும் நம்பர் சொல்றாங்க. எத்தனை பேர் இன்னும் வருவாங்க சார்? இன்னும் ஒரு 6 பேர் வரலாம். இன்னொரு 6 பேர், 7+6 13, 14, 15 இந்த நம்பர்ல இருப்பாங்களா? தலைமை அரவணைச்சு என்ன பிரச்சனைன்னு பேசி எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு கூட திருமாவளவன் சொல்லியிருக்காரு, அரவணைச்சு பேசணும், என்ன பிரச்சனை சொல்லுவாரு. தலைமை அப்படியே இருக்கும், போறவங்க போங்க, அதிமுக எங்க கையில தான் இருக்குது, அதிமுக நீங்களாம் ஆதாயம் பெற்றவர்கள், நீங்க போங்க, எங்களுக்கு கவலை இல்லைன்னா அது பொதுமக்கள் மத்தியிலே கட்சி உடையுது, கட்சி ஒண்ணு இல்லைன்ற ஒரு மனநிலை உருவாயிடும். அது அவர்களுக்கு புரியல. அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது?